பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலே உங்களை இந்த வீடியோ மூலமாய் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் ஒன்று பண்ணின நாள், இதை மகிழ்ந்து களி கூறுவோமாக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதிலே கடைசி 2 வார்த்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நம்முடைய தேவன் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு அமைதியை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு பலன் தருகிறார். அதே போல அவர்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் அவர்களுக்குள்ள சோர்வு வருவதில்லை. காரணம், கர்த்தர் அவர்களுக்கு பலன் தருகிறவராக, அவர்களை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சில வருஷங்களுக்கு முன்பதாக புதிதாக ஒரு நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கினார்கள். அந்த நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கின பின்பதாக அந்த கப்பலுடைய ஸ்திரத்தன்மையை ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த நீர்மூழ்கி கப்பலை கடலுக்குள்ளாக செலுத்தினார்கள். அதிலே சில நாட்கள் கடலுக்குள்ளேயே இருக்கும்படியான ஆராய்ச்சி அது. அந்த கப்பலுக்குள்ளாக சில அதிகாரிகளும் சில சயின்டிஸ்டும் கூட உள்ள போனாங்க. உள்ள போய் அந்த கடலுக்கு அடியில் அந்த கப்பலை நிறுத்தி வைத்து ஆழத்துக்கு சென்று எந்த அளவுக்கு அதோடைய அந்த அழுத்தத்தை இது தாங்குகிறது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஆராய்ச்சி எல்லாம் முடிந்து ஒரு சில நாட்கள் கழித்து அவர்கள் அந்த கப்பலோடு சேர்ந்து மறுபடியும் கடற்கரைக்கு வந்தார்கள். கடற்கரைக்கு வந்த உடனே அந்த கடற்கரையில் இருந்த ஒரு கேப்டன், அவர் வேகமாக வந்து முதல் கேட்ட கேள்வி, நேற்று மாலை வீசின புயலினுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று இந்த அதிகாரியிடத்தில் கேட்டார். உடனே அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆச்சரியம், அதிர்ச்சி. எனது நேற்று மாலை புயல் வந்ததா? நாங்கள் கடலின் ஆழத்துக்குள்ள செல்லும் போது ஒரு அறிகுறியுமே அதுக்கு காணப்படவே இல்லையே, எந்த விதமான தாக்கமும் இல்லை, உள்ளே புயல் நடந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை, உள்ளே மிகவும் அந்த கடலின் ஆழத்திலே மிகவும் அமைதியாக இருந்தது என்று சொன்னார். இந்த கேப்டனுக்கு மிகுந்த ஆச்சரியம். இவர் சொன்னார், இல்லை இல்லை, நேற்று மாலை மிகப்பெரிய புயல் வந்தது. அந்த புயலினாலே அநேக சேதங்கள் நம்முடைய நகரத்துக்கு வந்து விட்டது. குறிப்பாக கடலுடைய மேல் பரப்பிலே மிகப்பெரிய பெரிய அலைகள்லாம் வந்தது. எனவே நீங்களும் பாதிப்புக்குள்ளாக போய்ப்பீர்கள் என்று நினைத்தோம். ஏனென்று சொன்னால் உங்களோட தகவல் தொடர்பும் வைக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த சிக்னல்லாம் கட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். நீங்க இவ்வளவு சேஃப்டியா வந்திருக்கீங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார். எதுக்காக இதை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இதே போலதான் தேவ பிரசனத்தில் அமர்ந்து அவருடைய பலனை நாம் சார்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், வெளியே நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட புயல் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அது நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்யாது, அதை அசைக்கவும் முடியாது. வேதத்திலே பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணத்தை சென்று கொண்டிருக்கும் போது ஏராளமான காற்றுகள் வீசினது. கடுங்காற்று, யூரோக்ளிதோன் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய கடுங்காற்று வீசினது. அந்த காற்றினாலே தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத போனது போது கூட இந்த பவுலோ திட நம்பிக்கையோடு இருந்தான். காரணம், கர்த்தர் ஏற்கனவே அவனோடு பேசியிருந்தார். இந்த பிரயாணத்திலே கப்பல் சேதமே, பொருள் சேதமே உண்டாகவே அல்லாமல் பிராண சேதம் ஏற்படாது என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். எனவே தேவனுடைய வார்த்தையை நம்பி இவன் திடமனதா இருந்தான். அந்த புயலின் நடுவிலும் இவர்களால் சாப்பிட முடிந்தது. உள்ளுக்குள்ள எந்த சலனமும் இன்றி நிம்மதியாக வாழ முடிந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எந்த அளவுக்கு தேவ பலனை நாம் சார்ந்து கொள்கிறோமோ, தேவ பலனிலே நம்ம நினைத்து நிற்கிறோமோ, அவருடைய பிரசனத்தால் நிரப்பப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மனதிலே எந்த சலனமும் இல்லாமல் நிம்மதியாக நிதானமாக நம்மால் வாழ முடியும். எனவே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துல கேட்போம், ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் உண்மையை சார்ந்து கொள்ள, உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள, திடமனதா இருக்க, தைரியமா இருக்க, எந்த சலனமும் இன்றி சமாதானமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அதே நேரத்துல தேவ சமூகத்துல அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ பிரசனத்தை இன்னும் அதிகமாய் அனுபவிப்போம். வெளியே எவ்வளவு புயல் போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அது ஒன்றும் உங்களை அணுகுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உண்மை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு, உண்மையிலே பலன் கொள்கிறவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான போராட்டமும் இல்லை. காரணம், நீர் சமாதானம் தருகிற தேவனாக, திட மனதை தருகிற தேவனாக இருக்கிறீர். அதே போல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ திட மனதை கொடுங்க. உண்மையில் பலன் கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை சார்ந்து கொள்ள உடைய பிரசனத்தை அனுபவிக்க
அப்படியே மனதுக்குள்ள எந்த விதமான சலனமும் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. இது கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.